தமிழொலி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய காலை நேர தலைப்பு செய்திகள். நாளை வங்காள விரிகுடாவில் தாளமுக்கம் ஒன்று உருவாக வாய்ப்புள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. தென்கிழக்கு வங்காள விரிகுடாவில் நாளை காற்று சுழற்சி ஒன்று உருவாகும் வாய்ப்புள்ளது. இந்த தாளமுக்கமானது 8ஆம் தேதி முதல் மேற்கு வடமேற்கு திசை நோக்கி நகரும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இதன் காரணமாக எதிர்வரும் 8ஆம் தேதி முதல் 12ஆம் தேதி வரை வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் பல பகுதிகளுக்கும் மிதமானது முதல் கனமானது வரை மழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது. அத்தோடு இந்த மழை 12ஆம் தேதியை தாண்டியும் தொடரும் வாய்ப்புள்ளது. ஏனெனில் எதிர்வரும் 12ஆம் தேதி அன்று மீண்டும் ஒரு காற்று சுழற்சி ஒன்று தென்கிழக்கு வங்காள விரிகுடாவில் உருவாகும் வாய்ப்புள்ளது. எனவே வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் விவசாயிகள் மேற்குறிப்பிட்ட நாட்களை கருத்தில் கொண்டு தமது நெல், உளுந்து மற்றும் பயறு போன்ற அறுவடை செயற்பாடுகளை மேற்கொள்வது சிறந்தது. எனவே மீனவர்களின் நாட்களில் கடலுக்கு செல்வதை தவிர்ப்பது நல்லது என எச்சரிக்கப்பட்டுள்ளது. மக்கள் வங்கி தனது வாடிக்கையாளர்களுக்கு விசேட அறிவித்தல் ஒன்றை வழங்கியுள்ளது. பெறுமதிமிக்க வாடிக்கையாளர்களுக்கு திறன்மிக்க சேவையை வழங்கும் நோக்குடன் டிஜிட்டல் வங்கி முறைமையை மேம்படுத்துவதனால் அவ்வப்போது தடை ஏற்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தனிநபர் இணைய வங்கி சேவைகள் மற்றும் பீப்பிள்ஸ் பே டிஜிட்டல் வாலெட் ஆப் தவிர அனைத்து கையடக்க தொலைபேசி வங்கி செயலிகளும் தடைப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி ஜனவரி 5ஆம் தேதி முற்பகல் 4:30 மணி முதல் முற்பகல் 5:30 மணி வரையும், ஜனவரி 6ஆம் தேதி முற்பகல் 1:30 மணி முதல் முற்பகல் 2:30 மணி வரை இணைய வங்கி சேவையில் தடைகள் ஏற்படக்கூடும் எனவும் கூறியுள்ளது. உள்ளூராட்சி சபை தேர்தல் குறித்து எதிர்வரும் வாரம் விசேட கலந்துரையாடலில் ஈடுபட உத்தேசித்துள்ளோம் என்று தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தவிசாளர் RML ரட்நாயக்கா தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் கூறுகையில், அப்போது சாதாரண தர பரீட்சைக்கு முன்னர் உள்ளூராட்சி சபை தேர்தலை நடத்துவதாயின் உள்ளூராட்சி சபை தேர்தல் சட்டத்தை விரைவாக திருத்தம் செய்ய வேண்டும். எனவே உள்ளூராட்சி சபை தேர்தல் குறித்து எதிர்வரும் வாரம் விசேட கலந்துரையாடலில் ஈடுபட உத்தேசித்துள்ளோம் என்றும் குறிப்பிட்டுள்ளார். அரசு ஊழியர்களுக்கு சேவை கால மற்றும் ஓய்வூதியத்திற்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் உள்நாட்டு மற்றும் வெளிநாடுகளில் கடமையாற்றுவதற்காக ஊதியம் இல்லாத விடுமுறையை பெற்றுக்கொள்வது தொடர்பில் பொது நிர்வாக, மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சு அனைத்து மாவட்ட செயலாளர்களுக்கும் விசேட அறிவித்தல் ஒன்றை விடுத்துள்ளது. மின்சார சபை லாபம் அடைந்துள்ள நிலையில் இம்முறை மின் கட்டணத்தை குறைந்தபட்சம் 25% குறைக்க வேண்டும் என தேசிய மக்களவை அமைப்பின் தலைவர் ஓமல் ஃபே சோபித தேரர் தெரிவித்துள்ளார். மின் பாவனையாளர் சங்கத்தின் பிரதிநிதிகளுடன் நேற்று கொழும்பில் நடைபெற்ற கலந்துரையாடலின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். அரிசி இறக்குமதி செய்வதற்காக வழங்கப்பட்டுள்ள கால அவகாசத்தை மீண்டும் நீடிக்கப் போவதில்லை என வர்த்தக மற்றும் உணவு பாதுகாப்பு அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார். நாட்டில் நிலவும் அரிசி தட்டுப்பாட்டை நிவர்த்தி செய்யும் வகையில் தனியார் வர்த்தகர்களுக்கு அனுமதி பத்திரமின்றி அரிசி இறக்குமதி செய்வதற்கான அனுமதியை அரசாங்கம் வழங்கியுள்ளது. தற்போதைய நிலையில் சுமார் 84,000 மெட்ரிக் டன் அரிசி அதனூடாக இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் அரிசி இறக்குமதிக்காக வழங்கப்பட்ட கால அவகாசம் எதிர்வரும் 10ஆம் தேதி நள்ளிரவு 12 மணியுடன் நிறைவடைய உள்ளது. இலங்கையின் பாடசாலை கல்வியை நவீனமயப்படுத்தும் வேலைத்திட்டத்தின் கீழ் உலக வங்கியின் அனுசரணையுடன் நடைமுறைப்படுத்தப்படும் திட்டங்கள் தொடர்பில் பிரதமர் ஹரணி அமரசூரிய தலைமையில் கலந்துரையாடப்பட்டுள்ளது. அத்துடன் மாணவர்களின் சுகாதாரத்தை மேம்படுத்துவது தொடர்பில் விசேட கவனம் செலுத்தப்பட்டது. இடைநிலை கல்விக்கான தகவல் தொழில்நுட்ப பாடப்பகுதியை மேம்படுத்துவது குறித்தும் கலந்துரையாடப்பட்டுள்ளது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க எதிர்வரும் 13ஆம் தேதி முதல் 17ஆம் தேதி வரை சீனாவுக்கான விஜயத்தை மேற்கொள்ளவுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஜனாதிபதியாக பதவியேற்ற பின்னர் அவர் மேற்கொள்ளும் 2வது வெளிநாட்டு விஜயம் இதுவாகும். இந்த பயணத்தின் போது அவர் சீன ஜனாதிபதி ஜி ஜின்பிங் மற்றும் பிரதமர் லீ கியாங் ஆகியோரை சந்தித்து பேசவுள்ளார்.
வாகன இறக்குமதியை நிறுத்துவதற்கும் தற்போதுள்ள கடன் கடிதங்களை ரத்து செய்வதற்கும் எடுக்கப்பட்ட தீர்மானம் காரணமாக வாகன இறக்குமதியை மீண்டும் ஆரம்பிக்கும் போது ஜப்பானிய தரப்பிலிருந்து தடைகள் ஏற்பட வாய்ப்புள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அத்துடன் தற்போது வாகனங்களை வாங்குவதற்கு முற்பணம் செலுத்துவதும் வீண் செயல் என அவர்கள் கூறியுள்ளனர். குறித்த விடயமானது வாகன இறக்குமதியாளர்களினால் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. பிரதி காவல்துறை மா அதிபர் என்ற போர்வையில் வர்த்தகர்கள் உள்ளிட்ட சிலரை ஏமாற்றிய குற்றச்சாட்டில் நபரொருவரை குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினர் கைது செய்துள்ளனர். பொருளை பிரதேசத்தைச் சேர்ந்த இளைஞர் ஒருவரை குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினர் கைது செய்துள்ளனர். வாட்ஸ்அப் சமூக ஊடகம் மூலம் பணத்தை மோசடி செய்வதற்கு பிரதி காவல்துறை மா அதிபர் ஒருவரின் பெயர் மற்றும் புகைப்படங்களை பயன்படுத்தியதாக தெரிவிக்கப்படுகிறது. பிரதி காவல்துறை மா அதிபர் என்ற போர்வையில் தொழிலதிபர்களுக்கு தொலைபேசி அழைப்புகளை மேற்கொண்டு பொய்யான முறைப்பாடுகளை பதிவு செய்து வழக்கு தாக்கல் செய்வதாக அச்சுறுத்தி நிதி மோசடியில் ஈடுபட்டமை தெரியவந்துள்ளது. பண்டாரவளை தியத்தலாவ வீதியில் அபதென்னவத்த பகுதியில் ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் கெப்பண்டியொன்று வீதியை விட்டு விலகி 200 அடி பள்ளத்தில் விழுந்ததில் 3 காயமடைந்து தியத்தலாவ வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக பண்டாரவளை போலீசார் தெரிவித்தனர். பண்டாரவளை அவெல்லப்பட்டிய பிரதேசத்தைச் சேர்ந்த 44, 36 மற்றும் 14 வயதுடைய 3 விபத்தில் காயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். பண்டாரவளை நகருக்கு வந்து வண்டியை பண்டாரவளை தேத்தலாவ வீதியின் அபத்தன பகுதியில் வீதிக்கு அருகில் நிறுத்தி வைத்திருந்த போது மண்மேடு சரிந்ததில் அந்த கேப் பள்ளத்தில் விழுந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது. கந்தானியில் அமைந்துள்ள திரிபூஷன் நிறுவனத்தை தேசத்தின் போஷாக்கு தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் புத்தாக்கம் மற்றும் அபிவிருத்தியில் கவனம் செலுத்தி அரசு நிறுவனமாக தொடர்ந்து இயக்குவதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. திரிபூஷன் நிறுவனத்தின் தற்போதைய நிலை மற்றும் அதன் எதிர்கால அபிவிருத்தி திட்டங்கள் தொடர்பில் சுகாதார அமைச்சர் தலைமையில் நேற்று உரிய அதிகாரிகள் முன்னிலையில் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போதே இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. தமன வெனகமுவ பிரதேசத்தில் கையடக்க தொலைபேசி விற்பனை நிலையம் என்ற போர்வையில் வீடொன்றில் இயங்கி வந்த 5000 ரூபாய் போலி நாணயத்தால் தயாரிக்கும் தொழிற்சாலையை சுற்றி வளைத்து 3 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். அத்துடன் போலி நாணயத்தாள்கள் தயாரிக்க பயன்படுத்தப்படும் மடிக்கணினி உள்ளிட்ட பல உபகரணங்களையும் கைப்பற்றியுள்ளதாக தமன போலீசார் தெரிவிக்கின்றனர். கைது செய்யப்பட்ட 3 இளைஞர்களும் 29 தொடக்கம் 20 வயதுக்கு இடைப்பட்டவர்கள் எனவும் அவர்கள் போதைப்பொருள் பாவனைக்கு அடிமையானவர்கள் எனவும் தகவல் வெளியாகியுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். நாட்டில் தற்போது முட்டை விலையில் வீழ்ச்சி ஏற்பட்டிருந்தாலும் கோழியிறைச்சியின் விலை குறைவடையவில்லை என அகில இலங்கை கால்நடை உற்பத்தியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. அத்துடன் முட்டை மற்றும் கோழி இறைச்சிக்கு விதிக்கப்பட்டுள்ள வட் வரி குறைக்கப்பட்டால் இறைச்சி சார்ந்த உணவுப் பொருட்களின் விலையை குறைக்க முடியும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். தனியார் வங்கி ஒன்றுக்கு முன்பாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த காரொன்றிலிருந்து போலி துப்பாக்கி ஒன்று போலீசாரினால் மீட்கப்பட்டுள்ளது. பத்தரமுல்லை தலாகேன பகுதியில் உள்ள குறித்த வங்கிக்கு முன்பாக காரொன்று நிறுத்தி வைக்கப்பட்டிருந்ததை நேற்று காலை அங்கிருந்த பாதுகாப்பு அதிகாரிகள் பார்வையிட்டுள்ளனர். பகல் வரை குறித்த கார் அங்கிருந்து அகற்றப்படாததால் போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் போலீசாரும் போலீஸ் விசேட அதிரடிப்படையினரும் இணைந்து காரை சோதனையிட்ட போது அதில் போலி துப்பாக்கியொன்று மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இத்துடன் தமிழொலியின் இன்றைய காலை நேர தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்தீர்கள். நன்றி, வணக்கம்.